மகதலேனாள் மரியாள் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு தெரியல, அவருடைய அந்த துக்கத்தின் மிகுதி அவருக்கு தெரியல. ஆனா ஏசப்பாட்டுன்னு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? வார்த்தை ஆண்ட உயிர் தெழுந்து சொல்ற ஒரு வார்த்தை, ஏமா அழுகுற, நீ யாரை தேடுற, அப்பாதான் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்கிறீங்கல்ல. ஆண்டு சொல்றாரு, ஏமா அழுகுற, நீ யாரை தேடுற, உன்னுடைய தேடல் எது, ஏன் அழுகுற? ஆண்டவர் இன்னைக்கும் நிறைய நேரங்கள்ல நீ ஒருவேளை என்ன துக்கத்துல வந்திருந்தால், என்ன யோசனையில வந்திருந்தால், உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தை தான், நீ ஏன் அழுகுற, நீ ஏன் அழுகுற? உயிர் தெழுந்த உடனே என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன்ல. ஆமே, என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன்ல. அந்த அம்மா, எனக்கு வேற வழி தெரியல, நீங்க தான் என் வழி, நீங்க தான் என் ஜீவன் அப்படின்னு சொன்ன தாயை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? உயிர் தெழுந்த உடனே ஏன் அழுகுற? அழாத. ஒருவேளை உங்க வீட்டுல நிறைய கண்ணீர் இருக்கா, நிறைய கவலை இருக்கா, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகுற, ஏன் அழுகுற? அழாத. அல்லேலூயா. அந்த சொல்லுவாரு, அம்மா என்ன தொடாத, நான் என்ன பிதாவிடத்துல ஏறி போகல. அல்லேலூயா. ஏன்னா அங்க போக முடியல, உன் நேசம் என்ன செஞ்சுட்டு தடுத்துட்டு. நான் பிதாவிடத்துல கூட போகல. சபையை சுத்துறீங்களா, வேதத்தை சுத்துறீங்களா, ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னு கீழ்ப்படுறீங்களா? ஆண்டு சொல்றார், ஏன் அழுகுற, ஏன் அழுகுற? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த காரியத்தை நினைச்சு அழுகுற? சொல்றார், நீ யாரை தேடுற? சொல்ற, நான் உயிரோட இருக்கும்போது நீ ஏன் அழுகுற? நான் செத்தா போயிட்டேன். அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கு, செத்து போயிட்டார் இயேசு. அவ்வளவுதான், எனக்கு இனிமே யாரும் இல்லை, அந்த பாடியாவது நான் பார்க்கட்டும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஏன் அழுகுற? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கம் இருக்குல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில கவலை இருக்குல்ல. ஏசப்பா சொல்ற, ஏன் அழுகுற? ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற, ஏன் அழுகுற? யாரை தேடுகிற, யாரை தேடுகிற? நிறைய பேர் நீங்க அழுதுட்டு வந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் கேட்கிற, ஏன் அழுகுற? நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன். அதனால உன் சுக வாழ்வு என்ன செய்யாது, சாகாது. நீ சீக்கிரம் என்ன செய்ய மாட்ட, மரிச்சிட மாட்ட. உன் குடும்பத்துல நிறைய காரியம் மரிச்சது போல உணர்றியா, நீ சாக மாட்ட. நீ ஏன் அழுகுற? அதுக்கு நான் செத்து இருக்கணும் நீ அழுவணும்னா? அழாது, அழாது. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதை சொல்ல சொன்னார். நம்புங்க, ஏசாமி உங்களோட பேசுற. கண்களை மூடி நம்புங்க. நன்றி அப்பா. எதிர்காலத்தை நினைச்சு பயமா, எதிர்கால பயமா? இன்னைக்கு வந்திருக்கிறோம், நிம்மதி இல்லையா? கவலைப்படாது, அவர் சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சாகவில்லை. நீ எதை தேடுற, எதை தேடிக்கொண்டிருக்கிற? நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு தெரியல இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறது தெரியல, அழறாங்க. ப்ளீஸ், நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்கன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, அம்மா நீ ஏன் அழுகிறாய், நீ எதை தேடுகிறாய்? என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். 16வது வசனம், அங்கே மரியாளே என்றார். ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். உங்க ஒவ்வொருடைய பேரையும் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். அழாத, நான் உயிரோட தான் இருக்கேன். இந்த வார்த்தை உங்களை தொடட்டும். இந்த வார்த்தை என்னை தொட்டது, உங்களை தொட அனுமதி கொடுங்கள். இயேசு சாகவில்லை, இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்க கவலை நேரத்துல இயேசு உங்களை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறார். அம்மா மரியாளே,
நீ ஏன் அழுகிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? உன் தேடுதல் நானாக இருக்கட்டும். மிகுந்த பிரயாசம் அந்த தாய் தேவனை விட்டு அவர் இடத்தை விட்டு போக விரும்பல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கல்லறையின் அருகிலே அமர்ந்திருந்தால் ஆண்டவர் கேட்கிறார், அழாதே. எத்தனை ஆச்சரியம்! உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய முதல் வார்த்தை இதுதான், ஏன் அழுகிறாய்? கணவரை நினைச்சு அழுவுறீங்களா? மனைவியை நினைச்சு அழுவுறீங்களா? பிள்ளைகளை நினைச்சு அழுவுறீங்களா? முதல் அவர் காட்சி கொடுத்தார் அந்த பெண்மணிக்கு. நீங்களும் ஒரு பெண் தானே, நீங்களும் ஒரு மனிதர் தானே. இந்த வார்த்தையில் ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை வேலை செய்யாத போல இருக்கலாம். இக்கட்டான நிலைமையில் உங்களோட இந்த வார்த்தை பேசும். அழாத, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நீ அழாத. நீ எதை குறித்து வேணாலும் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ அழாத. நான் உயிரோட எழுந்து முதல் வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அவன் கண்ணீரை துடைக்கிறது தான் நான் எழுந்தேன். அவங்க காயங்களை ஆற்றுவதற்கு தான் நான் எழுந்தேன். உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதீங்க, ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு சொல்லுகிறார், அழாதே. அருமை சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழ தேவையில்லை. உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ உயிரோடு எழுந்ததை எதற்கு? நம் கண்ணீரை துடைக்க. பிரைஸ் தி லார்ட். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா. நல்லா கவனிங்க. நீங்க கல்லறை தோட்டம் என்கிற இந்த சபை என்கிற தேவனுடைய சமூகத்திலேயே சுத்தி கொண்டு வர்றீங்களா? நான் சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். அந்த தாயை பார்த்து சொன்னார், அழாதே. நீ எதுக்கு அழுகுற? நான் இருக்கிறேன். ஆமென். அவர் எல்லாம் ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா பிதாட்ட போயிட்டு ப்ராப்பரா முடிக்கல. ஆனா உடனே ஓடி வந்து சொல்ற, தைரியமா இரு, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. எது மட்டும்? கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளே, ஏசு சொல்றார், நம்பி பாருங்க, நானும் உயிரோட தான் இருக்க போறேன். நானும் உயிரோட தான் இருக்க போறேன். நீங்களை கைவிடுவதை நான் பார்க்கவே மாட்டேன். ஏசு உங்களை கைவிட்டதை நான் பார்க்கவே மாட்டேன். நிச்சயமா உங்களை கைவிடவே மாட்டார். ஏன் அழுகிறார்? ஏசு கேட்கிறார். அந்த தாய்க்கு எத்தனை பூரித்து போயிருக்கும். மரியாளே என்ற மாத்திரத்துல, ஆஹா, இது என் நேசருடைய குரல் அல்லவா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்தா இயேசு சொல்றார், கவலைகள் தீர்ப்பா, நன்றிப்பான்னு சொல்லு, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. ஐயோ, என்னை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாவ மன்னிப்பளிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. 1850களில் பிறந்த ஒரு தெய்வ மனிதர் எழுதின பாடல் இது. சாமுவேல் என்கிறதான கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்த ஒரு தெய்வ மனிதர் எழுதின பாடல் இது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போனது என்று நினைத்த நேரங்களில், அவர் பெரிய ஸ்காலர், அவர் பெங்களூர்ல படிச்சவர், இன்னும் பல இடங்களுக்கு படிச்சவர் மட்டுமல்ல, அதே
கல்லூரிகளில் பிரசங்கம் செய்தவர், கல்லூரி பேராசிரியர் 1850களிலே. நினைச்சு பாருங்க, அவர் ஒரு மாலை பொழுதுல நடந்து போறார். இக்கட்டான நிலைமை, தன்னுடைய மிகவும் அவ்வளவுதான் முடிந்து போனது என்ற நிலைமை. ஒரு துண்டு பேப்பர் தன்னிடமாக அப்படி பறந்து போகிறத பார்த்தார். குனிஞ்சு எடுக்கும் போது யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தை அவருக்குள்ள இவ்விதமான வார்த்தை, இந்த விதமான பாடலை என்ன செஞ்சது, உருவாக்கியது. பறந்து வந்து ஒரு பேப்பர் பேசும் என்று சொன்னால், ஏன் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களோட இயேசு பேச மாட்டார்? ஆமேனா? நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அல்லேலூயா. போனது போகட்டும், யாரு வேணாலும் என்ன நாள் பேசட்டும். வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, காது கொடுத்து. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், கவலைப்படாது, இயேசு உயிரோட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. போனது போகட்டும், புவி பக்கத்து வீட்டுக்காரன் வசை பேசட்டும், பொல்லாதவர்கள் நம்ம மேல என்ன செய்யட்டும், பழி சுமத்தட்டும், ஆனது ஆகட்டும், பரலோக அருள்மழை உங்க மேல இன்று பெய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. போனது போகட்டும், நீங்க சொல்லுங்க, போனது போகட்டும். அப்பா உயிரோட இருக்கிறாரு, அப்பா உயிரோட இருக்கிறாரு. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான். இதயத்தை குத்துதா மற்றவங்க பேசுறது? ரொம்ப காயப்பட்டிருக்கிறீங்களா? கணவராலேயோ மனைவியாலேயோ குடும்பத்தாலேயோ காயப்பட்டிருக்கிறீங்களா? இந்த அம்மா ஒரு விதத்துல மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சு. இந்த அம்மாவுக்கு காரணம் இயேசுவை காணும். மனநலம் பாதிக்கப்பட்டுட்டு, அவரை பார்த்தாதான் நான் போவேன். அல்லேலூயா. பைத்தியம்னு பேசியிருப்பாங்க பார்த்திருந்தாங்கன்னு. ஆனா அந்த பாருங்க, என்ன நம்மளோட வந்தா வரமாட்டேங்கிறா, அவ பைத்தியம் பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறா, நம்ம போவோம் வாங்க. அல்லேலூயா. பொல்லானம்புகள். பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்களா? கேவலமா பேசுறாங்களா? சபைக்கு வந்ததுனால ஏதாவது பேசுறாங்களா? பாப்போம் பாப்போம், சர்ச்சுக்கு தானே போற, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் சொல்றாங்களா? ஆனது ஆகட்டும், கவலைப்படாதீங்க, அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள் தருவாரா? அன்பு மிகும் பேர் இன்பம் தருவார். அன்பு மிகுந்த பேர் இன்பம் எனக்கருள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை சொல்லும் பொழுதே ஆமென், அவர் இருக்கிறாரியா, அதனால நான் இருப்பேன். சொல்ல முடியுமா உங்களால? அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. உங்களை பார்த்து கேளுங்க, என் மீட்பர் இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு, நீ சொல் மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காலத்தை நினைச்சு பயமா? கடன் பிரச்சனை நினைச்சு பயமா? உங்களை நினைச்சு பயமா? வேற எதை நினைச்சு வேணாலும் பயப்படுறீங்களா? இயேசு உயிரோட இருக்கிறார். நீங்களும் உயிரோட இருப்பீங்க. உங்க சுக வாழ்வு உயிரோட இருக்கும், உங்க பொருளாதார வாழ்வு உயிரோட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் முடிஞ்சு போச்சு. பிணத்தை கொடுத்தா கூட போதும் ஐயா, நான் அவரை பார்த்துட்டு என்ன செய்வேன், நான் எடுத்துட்டு போயிருவேன் அவரை. அப்படி தவித்த அந்த தாய்க்கு என்னே ஒரு ஆச்சரியம். என்ன தொற்றாதம்மா, உன்னை நினைக்கும் போது என்னால தாங்க முடியல, அதான் நான் ஓடி வந்துட்டேன். ஏசு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? வந்திருக்கிற பிள்ளைகளே, கல்லறை தோட்டத்துல நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாவு நிறைந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்று சொல்லார், மரியாதை மரியாதை, நீ அழாத. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்கல்ல, உங்க ஆசைகள் சாகாது. மரியாதையோட ஆசை செத்து போச்சா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அழாத, உன் ஆசை நிறைவேறும். மரியாதையோட ஆசை நிறைவேறுச்சுன்னா உங்க ஆசை நிறைவேறும்ல. நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க ஆசைய. என் ஆசை வெளில சொன்னா ஆசையை பாருன்னு மற்றவங்க என்ன செய்வாங்க, தப்பா நினைப்பாங்க ஐயா. ஆனா நிறைய ஆசை இருக்குள்ள, ஆசைகள் நிறைவேறும். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? நீ எதையோ தேடுற, அதெல்லாம் விட்டுரு, நான் இங்க இருக்கேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எதையோ நினைச்சு என்ன செய்யற, அழுது கொண்டிருக்கிற, அழாத, நான் இங்க இருக்கேன். இதோ பாரு, திரும்பி பாரு. கரெக்டா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அந்த சத்தம், அந்த தொனி உங்களையும் பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கா? மரியாதை இங்க பார், இங்க இருக்கிறேன், நீ எங்கேயோ தேடிட்டு இருக்கிற. ஜீவன்ல வேலை செய்தா, ஜீவன்ல வேலை செய்தா. ஹலோ, யாரு தேடுறப்பா? நான் இங்க இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். நிச்சயமா நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது நடக்கும். கர்த்தரை நம்பி தானே வந்திருக்கிறோம். பிச்சை எடுக்க விட்டுருவாரா? தாழ்ந்து போக விட்டுருவாரா? தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவாரா? படுத்தப்படுத்த மாட்டார். தாங்கி பிடிப்பாரா? பிடிக்க மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள் இருக்கிறார் இயேசு. தொடர்ந்து என்ன செய்யுங்க, தேவ சமூகத்துல காணப்படும். சொல்லுங்க, உங்க இருதயத்தை பார்த்து, நான் அழமாட்டேன். சொல்லுங்க, நான் அழமாட்டேன். உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு உயிரோட எழுந்திருக்கிறாரு, நான் அழமாட்டேன். அல்லேலூயா. எழுதி வச்சுக்கோ, தனித்த நேரத்தில் ஒரு நாள் இது பயன்படும். இருளான சூழ்நிலையில் இயேசு உன்னோட பேசுவதற்கு இது பயன்படும். அல்லேலூயா.